நத்தம் இரா விஸ்வநாதன் அவர்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்றார் வள்ளுவர். புரட்சி தலைவரும் இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து இன்றைக்கு வானுலகில் தெய்வமாக வீட்டிருக்கின்ற புரட்சி தலைவர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் அவர்களை எம்ஜிஆர் அவர்களை வணங்குகிறேன். அது அவர் வழியிலே இருந்து மக்களுக்காகவே நான், மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று தவ வாழ்க்கை வாழ்ந்து தமிழக மக்களின் நெஞ்சங்களில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் இருபெரும் தலைவர்களையும் முதலிலே வணங்கி தொடங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு நமது மானிய கோரிக்கையில் எரிசக்தி துறை, சட்டத்துறை, சிறப்பு செயலாக்கத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, அனைத்து இந்த துறைகளின் கீழ் நடைபெறுகின்ற இந்த மானிய கோரிக்கையின் மீது எனக்கு பேசுவதற்கு அனுமதி அளித்திருக்கின்ற நமது எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கும் நமது கொறடா அவர்களுக்கும் கொறடா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல இங்கே நமது இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அதன்கண் விடல் என்று வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தை, அந்த குரலுக்கு ஏற்ப இந்த சட்டப்பேரவைத் தலைவரை யாரால் சிறப்பாக செய்ய முடியும் என்பதை அறிந்து அதற்கு தகுதியானவரையும் பொருத்தமானவரையும் தேர்வு செய்து இங்கே சட்டப்பேரவைத் தலைவராக அமர வைத்திருக்கின்ற தேர்வு செய்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு முதலில் எனது நன்றியை தெரிவித்து, அதேபோல இந்த இங்கே வள்ளுவன் சொன்னது போல நானும் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ சட்டமன்ற பேரவைத் தலைவர்களை பார்த்திருக்கிறேன். சமீப காலங்களிலே 25-30 வருடமாக பார்த்திருக்கிறேன். ஆனால் உங்கள் நேருக்கு நேர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. இவ்வளவு ஜனரஞ்சகமான பேரவைத் தலைவரை அனைவரையும் அரவணைத்து செல்லுகின்ற அன்போடு அரவணைத்து, அதே நேரம் இங்கே தட்டி அங்கே கண்டிக்க வேண்டிய இடத்திலேயும் கண்டிப்பு, அதே போல அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுகின்ற வழியிலே சிறப்பாக சலுகையும் கொடுத்து உரிமையும் கொடுத்து இங்கே கட்டுப்பாட்டையும் காத்து இந்த சட்டப்பேரவையினுடைய மாண்பை காப்பாற்றி வருகின்ற அருமை நமது சட்டப்பேரவைத் தலைவர். அதுவும் சொன்னா நம்மள உண்மையிலேயே உங்களுக்காகவே வள்ளுவர் சொல்லியிருப்பார் உலருக்கு, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தவர் கோடாமை சான்றோர் கணின். அந்த இன்னும் ஒரு நூல் கூட மாறாமல் அப்படியே நிச்சயமாக எந்த பக்கமும் சார்ந்தலாமல் உங்களுக்கு நியாயம் என்று தெரிகின்ற வகையிலே சிறப்பாக வழிநடத்தி வருகின்ற பேரவைத் தலைவர் அவர்களுக்கு எனக்கு அனுமதி அளித்திருக்கிற உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பிற்குரிய நமது சட்டமன்ற உறுப்பினர்களே, இங்கே இந்த மானிய கோரிக்கைகளின் மீது சில கருத்துக்களை சொல்வதற்கு முன்பாக என்னுடைய சொந்த தொகுதி பிரச்சனையை முதலிலே முன்வைத்து சொல்லி சில பிரச்சனைகளை நமது அவையினுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று கருதுகிறேன். அமைச்சர் பெருமக்களின் கவனத்திற்கு தொகுதி பிரச்சனையை முதலில் முன்னுரிமை கொடுத்து அதை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இங்கே எனது நத்தம் தொகுதியில் அதே போல இன்றைக்கு அதற்கு தொகுதி பிரச்சனைக்கு முன்பாக எனக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் 6வது முறையாகவும் என்னை சட்டமன்ற உறுப்பினராக இங்கே தொடர்ந்து வெற்றி பெற செய்து எனக்கு இங்கே வாய்ப்பினை வழங்கிய எனது நத்தம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு, என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்த நத்தம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும், அதே அந்த வெற்றிக்காக அரும்பாடுபட்ட கழக தொண்டர்களுக்கும், தோழமை கட்சியின் சகோதரர்களுக்கும், என் மீது நல்லெண்ணம் கொண்ட நடுநிலையாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தொகுதியுடைய பிரச்சனையை ஒன்று சொல்லிவிட்டு அதற்கடுத்தபடியாக இங்கே மின்சார பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை. எப்படி தமிழ்நாட்டிலே மின்சாரம் ஒரு காலத்தில் எவ்வளவு பெரிய
ஒரு மின்சார பிரச்சனை, இனி மின்வெட்டு பிரச்சனை எவ்வளவு பிரபல்யமாக இருந்தது, எவ்வளவு தமிழ்நாடே இருளில் மூழ்கி கிடக்கின்ற சூழ்நிலையில் இருந்து அதை மீட்டெடுத்து தமிழகத்தை ஒளிமயமான தமிழகமாக மாற்றிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளையும் ஒன்றிரண்டு கொள்கைகளை இங்கே நினைவூட்ட விரும்புகின்றேன். அவர் எடுத்த நடவடிக்கைகள் மட்டுமல்ல, அதனால் இந்த இங்கே மின்வெட்டே இல்லாத சூழ்நிலை உருவாகினதை அந்த திட்டங்களை அவர் செயல்படுத்திய திட்டங்களை ஒன்றிரண்டு இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நிறைய சொல்ல, அதை பற்றி இந்த துறையை பற்றி பேசணும்னு சொன்னாவே இந்த துறையினுடைய அமைச்சர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல, முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கு 2 மணி நேரம் 4 மணி நேரம் பேசினா கூட இதில் துறையில பிரச்சனை 6 நாளையும் சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவிற்கு இது கடல் போன்ற மிகப்பெரிய துறை, மக்களுடைய பிரச்சனை. ஆனால் அந்த துறையிலே 1-2 சாதனைகளை மட்டும் நான் இங்கே ஒரு சோற்றுக்கு ஒரு ஊர்ஸ் பதம் என்பதை போல 1-2 சாதனைகளை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதற்கு முன்பாக நமது தொகுதியில எங்களுடைய தொகுதியில மிக இங்கே இப்பொழுது ஏற்கனவே நான் வற்புறுத்தியதன் காரணமாக பல கோரிக்கை பல முறை வைத்ததன் காரணமாக சென்ற அரசு எங்களுக்கு கலைக்கல்லூரி ஒன்றை இங்கே வழங்கி கொடுத்தார்கள். கலைக்கல்லூரி இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கலைக்கல்லூரிக்கு இடம் நான் அப்பொழுதே சொன்னேன், இந்த கலைக்கல்லூரிக்கு வேண்டிய இடத்தை நீங்கள் என்னுடைய சொந்த பொறுப்பிலேயே நான் இடம் அங்கே கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் அதை இப்பவும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆனால் இப்பொழுது அந்த மலை அடிவாரத்திலே அந்த இடத்துக்கு அந்த கலைக்கல்லூரிக்கு இடம் தேர்வு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த இடத்துல இந்த மக்கள் போக்குவரத்திற்கு எதுவும் வசதி இல்லாத இடம், அதே மாதிரி காட்டு வனவிலங்குகள் எல்லாம் அதிக நடமாட்டம் உள்ள பகுதி. ஆக அந்த பகுதியிலே கட்டிடம் கட்டுவதை விட்டுவிட்டு தேர்வுக்கு இப்பொழுது நான் பக்கத்திலேயே பேரூராட்சி நத்தம் பேரூராட்சிக்கு அருகிலேயே எல்லை அருகிலேயே நான் கொஞ்சம் சொந்த பொறுப்பில் அந்த இடத்தை தருகிறேன். அதை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த இடத்திற்கு அந்த கல்லூரி அந்த இடத்திலே கல்லூரியை கட்ட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இங்கே ஒரு நத்தம் பண்ண பேரூராட்சி அரசு மருத்துவமனையில் இன்றைக்கு இங்கே விபத்துக்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. 4-வே ட்ராக் இங்கே நிறைய வந்து விட்டதுனால மதுரையிலிருந்து தரைக்கும் நேர 4-வே, அதனால விபத்துக்கள் அதிகமாகவும் உயிர் அதிகமான இழப்பு ஏற்படுகிறது. ஆகவே மிக மருத்துவத்துறையில் அந்த விபத்துகளை குறைக்கின்ற வகையிலே அவசர சிகிச்சை பிரிவு வருகின்ற வகையிலே தாய் சென்டர் பிரிவு ஊதி வசதியை ஏற்படுத்தி கொடுக்கும்படி நத்தம் அரசு மருத்துவமனையில் தாய் சென்டர் அமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்ல, தாய் சென்டர் மட்டுமல்ல, அது சி மானிக் சென்டர் அந்த பிரிவையும் தாய் செய் நலவிடுதி பிரிவிலே நடைபெறுகின்ற அந்த பிரிவு வசதியையும் இந்த பகுதி மக்கள் அந்த மருத்துவமனையில் செய்து கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு நத்தம் நகர் பகுதியில் விழா காலங்களில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் அந்த பகுதியில் நத்தத்திலிருந்து திண்டுக்கல் காரைக்குடி ரோடு சாலை ஒரு பைபாஸ் ஒரு புறவழிச்சாலையை நத்தம் நகரிலே ஒரு புறவழிச்சாலையை ஏற்படுத்திக் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நத்தம் சொன்ன இதுவரை நத்தம் அதே போல நத்தம் தொகுதியில இருக்கின்ற இங்க சில ஊராட்சிகளும் வேடசந்த தொகுதியில் இருக்கின்ற சில கிராமங்களையும் இணைத்து காவல்துறை இன்றைக்கு நத்தம் ஒரு அந்த காவல்துறைக்கு செல்ல வேண்டும் என்றால் சில பகுதி நத்தம் தொகுதியினுடைய வடக்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஒரு பகுதியில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் வடமதுரை போலீஸ் காவல் நிலையத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே வடமதுரை காவல் நிலைய அந்த காவல் நிலையத்தை நத்தம் காவல் நிலையத்தையும் இரண்டையும் ஒருங்கிணைத்து புதியதாக செந்துறையிலே ஒரு அங்கே ஒரு காவல் நிலையத்தை புதியதாக அமைத்துக் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த தொகுதி பிரச்சனை மட்டும் முடிச்சுக்கிறேன். பிறந்தார் அன்போடு நத்தத்தில் இப்ப வளர்ந்து வரும் தொழில் தையல் தொழில். இந்த தையல் தொழிலாளர்கள் நிறைய இருக்கிறாங்க, ஒரு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கின்ற வகையிலும் காயத்தாடைகள் தயாரிப்பு தொழில் மிக பிரபல்யமாக இங்கே வளர்ந்து வருகின்ற காரணத்தினால் ஒரு மார்க்கெட் அந்த இடத்துல மார்க்கெட்டை உருவாக்குவதற்காகவும்
அந்த இடத்தில் ஒரு ஆயத்த ஆடைகள் பூங்கா ஒன்றை நத்தத்திலே அமைத்து தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நத்தம் பகுதியில் ஏற்கனவே நமது அம்மா ஆட்சி காலத்தில் ஏறத்தாழ 600 கோடி ரூபாய் செலவிலே நத்தம் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த திட்டம் பயனுள்ள திட்டம். அந்த திட்டத்தினால் தான் மக்கள் இன்றைக்கு ஓரளவு குடிதண்ணீர் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த தொழிலும் அங்கே இருக்கின்ற குடிதண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுவிட்டது. ஆகவே அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை விரிவாக்கம் செய்து இன்னும் அனைத்து மக்களுக்கும் அந்த குடிதண்ணீர் வசதி கிடைப்பதற்காக அந்த காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை விரிவாக்கம் செய்து இங்கே சிறப்பாக அந்த திட்டத்தை இன்னும் செயல்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே அதே போல இன்றைக்கு சிறுமலை பகுதியிலே அன்றைய பகுதி ஒரு வளர்ந்து வரும் மலைப்பகுதி, அங்கே சுற்றுலா பயணிகளும் இன்றைக்கு அதிகமாக வருகிறார்கள். பக்கத்தில் இருக்கிற திண்டுக்கல் மதுரையில் இருந்தெல்லாம் டூரிஸ்ட் நிறைய வர்றாங்க. ஆக அந்த பகுதியை சுற்றுலா தலமாக இருக்கின்ற அந்த மலைப்பகுதியை அந்த சிறுமலை பகுதியை சுற்றுலா தலமாக விரிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த ஆட்சி காலத்தில் எங்களுடைய ஆட்சி காலத்தில் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அப்பொழுது நீங்க ஒரு திட்டத்தை, அருமையான திட்டத்தை, பல்லுயிர் பூங்கா, வனத்துறை பல்லுயிர் பூங்கா சிறுமலையிலே ஒரு பல்லுயிர் பூங்கா ஒன்று ஏற்படுத்தினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அதை வனத்துறையிலே கொடுத்ததன் காரணமாக அது செயல்பட அந்த வேலையே நடக்கல. அது நடக்காமலே போர்டுதே இருக்குது. வனத்துறை மூலமாக இந்த நடந்ததாக போர்டு ஒன்றுதான் இருக்குதே தவிர அந்த பல்லுயிர் பூங்காவே இல்லை. ஆனா அதுக்காகத்தான் நான் தோட்டக்கலைத்துறையில தான் கொடுக்க சொன்னேன். ஆகவே ஒரு பல்லுயிர் பூங்கா ஏற்படுத்தணும் சொன்னா அது தோட்டக்கலைத்துறை மூலமாக செய்தால்தான் அது சரியாக இருக்கும். ஆகவே இப்பொழுது அந்த சுற்றுலா தலத்தை விரிவுபடுத்துவதற்காக ஒரு ஏற்கனவே நடைபெற்ற திட்டத்தை மீண்டும் அதற்கு நிதி ஒதுக்கீடு, சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்து பல்லுயிர் பூங்கா பொதுமக்கள் வந்து போகிற வகையில் ஒரு அருமையான பார்க், பல்லுயிர் பூங்கா, அந்த பூங்காவை ஏற்படுத்துவதற்கு தோட்டக்கலைத்துறையின் மூலமாக அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அது மற்றொரு முக்கியமான ஒன்று அந்த நத்த நகரில் சார்பு நீதிமன்றம் அமைத்து தர வேண்டும். இப்பொழுது நத்தத்தில் நீதிமன்றம் இருக்கு. என்னன்னா நத்தம் நகரில் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் துவக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. வழக்குகளுக்காக பொதுமக்கள் வெகு தூரம் திண்டுக்கல் நகருக்கு செல்ல வேண்டியிருப்பதால் நத்தம் நகரில் ஒரு சார்பு நீதிமன்றம் அமைத்து தர வேண்டும் என்று அங்கே மக்கள் நீண்ட நாளாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், வழக்கறிஞர்களும் வைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த சார்பு நீதிமன்றத்தையும் அமைத்து தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு தொகுதி பிரச்சனைக்கு 12 நிமிடம் ஒதுக்கிவிட்டு சுருக்கமாக மானிய கோரிக்கை மீது சுருக்கமாக நீங்க பேசும்படி கேட்டுக்கொள்ள. துறை 1-2 மானிய கோரிக்கை கொடுக்கல, நீங்க கொடுத்திருக்கீங்க ஒரு 4 மானிய கோரிக்கை. ஒவ்வொரு மானிய கோரிக்கைக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 6 மானிய கோரிக்கை. அதனால அந்த மானிய கோரிக்கையின் எண்ணிக்கைக்கு தகுந்தாப்புல ஒரு நேரத்தையும் கொஞ்சம் அனுசரிச்சு கொடுத்துருங்க. அதே போல இன்றைக்கு தமிழ்நாடு மின்சாரத்துறைக்கு வர்றேன். ஏறத்தாழ தமிழ்நாட்டில் அம்மா ஆட்சி காலத்தில் 2010-11 தமிழ்நாட்டில் மின்சாரம் வந்த நேரத்தை விட வராத நேரம் அதிகம் இருந்தது. அவ்வளவு கடுமையான மின்வெட்டு, தமிழகமே இருளில் மூழ்கி கிடந்தது போல் இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இங்கே ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார்கள். அப்பொழுது மக்களை சந்தித்து சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் 3 ஆண்டுகளில் தமிழகத்தை மின்வெட்டே இல்லாத மாநிலமாக ஆக்கி காட்டுவேன் என்று சூளுரையற்றார்கள். அதோடு மட்டுமல்ல, அதே மாதிரி சொன்னபடியே அந்த 3 ஆண்டுகளிலேயே தன்னுடைய கடுமையான முயற்சியின் காரணமாக, அவருடைய ஆளுமை திறமையின் காரணமாக மத்திய அரசோடு இருக்கும் மற்ற மாநில நண்பர்களோடு மத்திய அரசுடைய இணக்கமான போக்கையும் கையாண்டதன் காரணமாக மத்திய அரசுடைய உதவியோடு இன்றைய மின்சார பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர் எடுத்த நடவடிக்கை அளப்பரியது.
அதை பார்த்தால் அதற்காக அவர் சிறப்பு முயற்சியை மேற்கொண்டார். அன்றைய மின்சாரத்துறை அமைச்சருடைய தலைமையில அரசுத்துறை, தமிழ்நாடு அரசுத்துறையினுடைய அனைத்து முக்கிய துறையினுடைய செயலாளர்கள் அடங்கிய ஒரு குழுவினை நியமித்து ஒரு கமிட்டியை போட்டு அந்த அதிகாரிகள் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் வாரம் 10-11 மணி அளவில் சட்டம் இங்கே தலைமைச் செயலகத்தில் கூட அந்த செயலாளர்கள் எல்லாம் கூடி அந்த ஆய்வு செய்து மின்சார பிரச்சனையை போக்குவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், அதனுடைய தொடர் நடவடிக்கைகள் என்ன, அதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அதை தேவையான இடங்களிலே அம்மா அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றால் அவரே நேரடியாக ஒவ்வொரு வாரமும் அந்த உயர் அதிகாரிகளுடைய கூட்டத்தை கூட்டி ஆய்வு செய்து அந்த நடவடிக்கை எடுத்து வந்ததன் விளைவாக 3 ஆண்டுகளிலே அவர் சொன்னது போல இங்கே மிகப்பெரிய திட்டம், இங்கே பிரச்சனை, அந்த மின்வெட்டு பிரச்சனைக்கு மின்வெட்டே இல்லாத மாநிலமாக ஆக்கி காட்டினார். அது மட்டுமல்ல, அவர் உருவாக்கி அதற்கு பின்பு அப்பொழுதே அவர் சொன்னார், இனிமேல் தமிழகத்தில் வானத்தில் வேண்டுமானால் மின்வெட்டு வரலாமே தவிர என்னுடைய ஆட்சி காலத்தில் மின்வெட்டே வராது என்று சொன்னார். அந்த அளவிற்கு மின்வெட்டே இல்லாத மாநிலமாக அன்றைக்கு சொன்னதை உருவாக்கி காட்டியவர், செய்து காட்டியவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதற்காக அவர் எடுத்த நடவடிக்கைகளை பார்த்தா இன்றைக்கு சொன்னார். அதில் ஒன்று கண்டு மேலந்த வரையாக சொல்றேன். அன்னைக்கு முதல்ல தெர்மல் மின்சாரத்தை பொறுத்தவரை நினைத்தவுடனே ரோடு போடுற மாதிரி வீடு கட்டுற மாதிரி, அதாவது கட்டணம் கட்டுற மாதிரி உடனே செய்து விட முடியாது. ஏன்னா தெர்மல் இங்கே மின்சாரத்தில் தான் மணல் மின் நிலையத்தில் அனல் மின்சாரத்தை கூட உருவாக்கணும்னு சொன்னா 7 முதல் 10 வருஷம் ஆகும். அது மாதிரி ஒரு திட்டம் போட்டு செயலாற்றத்துக்கு வரணும்னா 10 வருஷம் ஆகும். அதே மாதிரி புனல் மின் திட்டம், அதுக்கு நீர் ஆதாரம், நீர்நிலைகளும் நம்ம தமிழ்நாட்டிலே குறைவு, நீர் வளம் குறைவு, நிலக்கரி வளமும் குறைவு, ஆகிய எல்லா வகையிலும் இன்றைக்கு பற்றாக்குறை. ஆகவே எல்லாம் ரா மெட்டீரியல், அதுக்கு மூலப்பொருள் நிலக்கரியை உற்பத்தி செய்வதற்கு வேண்டிய இது மின்சாரம் உற்பத்தி செய்வதற்குரிய மூலப்பொருள் எல்லாம் இங்கே தட்டுப்பாடு. ஆனால் இப்படிப்பட்ட நிலையிலே இந்த இடியாப்ப சிக்கல் நிறைந்த இந்த துறையை இன்றைக்கு மின்வெட்டில் இருந்து மீட்டெடுத்திருக்கிறார் சொன்னால் அதற்காக எடுத்த முயற்சிகள் இன்றைக்கு அனல் மின் நிலையங்களில் முதல்ல அனல் மின் நிலையங்களை சீரமைக்கணும். அது 24 மணி நேரம் மின்சாரம் தருகிறது. ஆனால் காற்றாலை மின்சாரம் குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் கிடைக்கும். அதே போல நீர்நிலை மின்சாரம், புனல் மின்சாரமும் குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலும் சோலார் மின்வில் ஒரே இன்னைக்கு இப்படி தாராளமாக கிடைப்பது இன்னைக்கு சோலார் மின்சாரம் எனர்ஜி ஒண்ணுதான். இன்றைக்கு அந்த காலத்தில் நீங்க அமைச்சருக்கு தெரியும், அப்பொழுது இப்ப நாங்களாம் முதல்லாம் மின்சாரத்தை தயார் பண்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஒன்றும் தண்ணிக்கு போனோம்னா தண்ணி இங்கே டேம்ல தண்ணி இருக்காது. இங்க எது பண்ணாங்க மின்சாரத்தை இதுக்கு போனா தெர்மலுக்கு போனா தெர்மலுக்கு போனோம்னு சொன்னா நிலக்கரி இருக்காது. ஆக எல்லா மூலப்பொருளும் இல்லாத சூழ்நிலையில் இப்பொழுது ஓரளவு இன்னைக்கு வரப்பிரசாதமாக நமக்கு கிடைத்திருப்பது சூரிய ஒளி மின்சக்தி தான். ஆகவே இந்த சூரிய ஒளி மின்சக்தி, ஆனால் அதுக்காக மற்ற துறையான மரபு சார்ந்த உற்பத்தியை நாம் கைவிட்டு விடக்கூடாது, அதையும் வைத்துக் கொள்ள வேண்டும். சோலார் எனர்ஜியோடு மட்டுமல்ல, அதே மாதிரி விண்ட் எனர்ஜி வச்சுக்கலாம், அது இந்த தெர்மல் எனர்ஜியும் வச்சுக்கலாம், ஹைட்ரோவும் வச்சுக்கலாம். எல்லா தரப்பு மின் உற்பத்திகளையும் நாம் கைவிடக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த சூரிய ஒளி மின்சக்தியை மட்டும் முழுமையாக பயன்படுத்தி இன்றைக்கு இன்னும் தேவையான அளவுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். நம்ம நாட்டில் ரொம்ப பஞ்சம் இல்லாமல் ஈஸியாக கிடைக்கிறது அந்த சூரிய ஒளி தான். அதுவே சூரிய ஒளியை பயன்படுத்தி இந்த ஆய்வுகள் உற்பத்தியை பெருக்கிட வேண்டும். அதற்கு தனியார்களையும் ஊக்கப்படுத்தலாம். ஆக தனியார்களை ஊக்கப்படுத்த, அவர்களை என்கரேஜ் செய்து, அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்கள் சூரிய ஒளி மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற இடையூறுகளுக்கும் சில உதவிகளையும் அரசு செய்திட வேண்டும், அவர்களுக்கு சாதகமாக செய்திட வேண்டும் என்று அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கு என்ன சாதகமாக செய்திட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதிலும் குறிப்பாக சொல்கிறேன், அதுல சோலார் இன்ஜின்ல இன்னொரு பிரச்சனை இருக்கு. பகல் நேரத்தில் தான் கிடைக்கும், இரவு நேரத்தில் கிடைக்காம இருக்கும். அதுக்கு இப்பொழுது ஒரு ஆய்வுகளை மேற்கொள்ள
இந்த பேட்டரி சிஸ்டம், பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனால் அது இன்னும் வணிக ரீதியாக அதை பயன்படுத்துகிற அளவிற்கு இன்னும் அந்த சிஸ்டம் டெக்னாலஜி வளரவில்லை. இருந்தாலும் அதிலே கூடுதல் ஆய்வுகள் செய்து இன்னும் பேட்டரி சூரிய ஒளி மின்சக்தியில பேட்டரி சிஸ்டத்தோடு கூடிய திட்டத்தை செயல்படுத்த முடியுமா என்பதையும் அமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து அதில் வாய்ப்பு இருந்தால் அந்த திட்டத்தையும் செயல்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இன்னும் சொல்ல அதே போல அனல் மின் அம்மா அவர்கள் இந்த குழுவின் காரணமாக தமிழ்நாட்டில் இங்கே இது எத்தனை எல்லா வகை திறப்பிலையும் சொன்ன 1-2 சொல்றேன். அதே போல தூத்துக்குடி அனல் மின் நிலையம் 4x220 ஏறத்தாழ இன்றைக்கு 4x210 தான் 5 யூனிட் தந்தாங்க. மேட்டூர் அனல் மின் நிலையம் 4x229, அதே போல மேட்டூர் அனல் மின் நிலையம் 3x600, அதே போல வடசென்னை அனல் மின் நிலையம் 3x230 மெகாவாட். ஆக எல்லாம் வடசென்னை அனல் நிலையம் 2x600 மெகாவாட் சூப்பர் கிரிட்டிக்கல். அதே போல அந்த 2014 தொடங்கப்பட்டது. இதே போல வடசென்னை அனல் மின் நிலையம் 3x800 மெகாவாட் கழக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது. இன்னும் ஓரிரு மாதங்கள் அது இன்னும் முடியவில்லை. நான் சொன்னேன்ல 10 வருஷம் ஆகும், 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் ஆகும். அம்மா ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டம் இப்பதான் செயல்பாட்டுக்கே வரப்போகுது. அந்த அளவிற்கு காலதாமதமாக தவிர்க்க முடியாது. ஆனா அதே சமயத்தில் 2x800 கிட்டத்தட்ட 1200 சூப்பர் கிரிட்டிக்கல் சொல்றேன். இதுவும் இப்பொழுதுதான் உறுப்பினர் நீங்க ஆகவே அந்த துறையினுடைய முன்னாள் அமைச்சர் என்ற முறையில் நீங்கள் செய்த பல்வேறு சாதனைகளை பற்றியும் ரொம்ப விளக்கமாக நீங்கள் சொன்னீர்கள். முன்னாள் அமைச்சர் என்ற முறையில் உங்களுக்கு அதிகமான நேரம் நான் கொடுத்திருக்கிறேன். 20 நிமிடத்துக்கு மேலாக பேசிவிட்டீர்கள். சுருக்கமாக நீங்கள் நன்றி கூறி முடிக்க, ஏன்னா 2 மணிக்குள்ளாக அவையை முடிக்க வேண்டும் என்று ஏற்கனவே முடிவெடுத்திருக்கிறோம். சரி, வாய்ப்புள்ள இடங்கள்லாம் மணல் மின் உற்பத்தியை பெருக்குவது, அதே புனல் நிலை வந்தாலும் வாய்ப்புள்ள இடங்கள்லாம் நீர் மேலாண்மையை பயன்படுத்தி, நீர் ஆதாரத்தை பயன்படுத்தி இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவது. அதே போல இதை விட இந்த உற்பத்தியை விட உற்பத்தி எல்லா இடங்களிலும் செய்துவிடுவதை விட அதுக்கு இணையாக முக்கியமான திட்டம் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அதுல ஜெனரேஷன் சிஸ்டம் உற்பத்தியை மட்டும் பெருக்கினால் மட்டும் போதாது. உற்பத்தி செய்த அளவிற்கு மின்சாரத்தை அதை விநியோகம் செய்கின்ற அமைப்பு இருக்கே, கட்டமைப்பு, அதில் இன்னும் சொல்ல போனால் தேவையான அளவிற்கு அந்த கட்டமைப்பு இன்னும் பலப்படுத்த முடியவில்லை. நாங்களும் இவ்வளவோ செலவு, ஆட்சியில் 7-8 நானும் இந்த துறையில் 7 வருஷத்துக்கு மேல மந்திரியா இருந்தேன். ஆனா சொல்றேன், இன்னைக்கு இந்த கட்டமைப்பை உற்பத்தியில் கவனம் செலுத்துகின்ற அளவிற்கு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் மின் விநியோகத்துறையிலே அதிகமான கவனம் இன்னும் போதிய அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்யவில்லை. அது திமுக ஆட்சியிலும் செய்தார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இன்னும் அந்த முழுமையான தேவையான அளவிற்கு அந்த மின் விநியோக முறையை இன்றைக்கு முழுமையான அளவிற்கு செயல்படுத்த முடியவில்லை. காரணம் என்ன சொன்னா, வளர்ந்து வரும் மின் தேவை. அந்த மின் தேவைக்கேற்ப இன்றைக்கு அதற்கு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை பலப்படுத்தணும் சொன்னா, இப்பொழுது சென்னையில கூட செய்திகள் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. எங்கு பார்த்தாலும் மின் தடை என்பது இங்கே மின் பற்றாக்குறையினால் ஏற்படுகின்ற மின் வெட்டு இல்ல. இங்கே தேவைக்கு ஏற்ப மின்சாரத்தை உற்பத்தி செய்து அனுப்பவில்லை என்றால் அது மின்வெட்டு. ஆனால் இங்கே தேவையான அளவுக்கு மின்சாரம் இருந்து சில மின் தடை ஏற்பட்டால் அது நிவர்த்தி செய்யக்கூடியதான். அந்த மின் தடையை ஏற்படுத்த சொன்னால் அதை நாம் நிர்வாகத்தின் மூலமாக அதை சிறப்பாக சரிப்படுத்த முடியும். ஆகவே நான் அமைச்சர்களும் கேட்டுக்கொள்கின்றேன், இங்கே மின் தடையை போக்கணும் சொன்னால் நீங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில், மின் விநியோக சிஸ்டத்தில் எல்லா மின் மாற்றிகளையும் அவர் பவர் டிரான்ஸ்பார்மராக இருந்தாலும் சரி, இல்லை இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்பார்மராக இருந்தாலும் சரி, இங்கே எல்லா டிரான்ஸ்பார்மர்கள் அத்தனையும் மாற்றப்பட வேண்டும். பெரிய அளவிற்கு அந்த இது அதிக மாற்றப்பட ஒன்னும் மாற்றணும்.
இல்லைனா புதிய மின்மாற்றிகள் இப்போ துணை மின் நிலையங்களில் இருக்கின்ற பவர் டிரான்ஸ்பார்மர்களை 10 MVA கொண்ட திறன் கொண்ட அந்த புதிய துணை மின் நிலையம் அமைப்பதை காட்டிலும் அதை இரட்டிப்பு மடங்காக அது சக்தி வாய்ந்த அந்த 10 மெகாவாட் MVA திறன் கொண்ட மெகாவாட் துணை மின் நிலையம் இருந்தா அது அதே இடத்துல 20 MVA கொண்ட துணை மின் நிலையமாக தரம் உயர்த்தலாம். அதே போல டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்திலேயே 100 KVA சக்தி உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை மட்டும் இன்னும் கொஞ்சம் அதை பலப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சில விஷயங்கள் இருக்கு, நிறைய இருக்கு, அது சொல்றதுக்கு நேரம் இருக்காது. அதனால நேரத்தின் அருமை கருதி பெருந்தன்மையோடு இந்த அளவிற்கு பேரவைத் தலைவர் இந்த அளவிற்கு அனுமதி கொடுத்ததற்காக எனது நன்றியை தெரிவித்து, இதே காலத்தில் பல காலத்தில் நாங்க போட்ட கஷ்டம் எல்லாம் அதை பார்த்து அனுபவப்பட்டுட்டே போய் சொல்றாங்க. அனுபவ ரீதியா ஏன்னா சபாநாயகர்களோட பேசணும்னா சண்டை போட்டே 5 நாங்க பழக்கப்பட்டு போன ஆளுங்க. இப்ப அதுல இருந்து சற்று மாறி கொஞ்சம் ரிலாக்ஸ் நல்ல கருத்துக்கள் ரொம்ப நடந்துருக்கு. அதனால உங்களுடைய படிப்பா சிறப்பதற்கு எனக்கு வாழ்த்துக்களையும் சொல்லி எனக்கு அனுமதி கொடுத்ததற்கு நன்றியும் தெரிவித்து அன்போடு